அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 68, வினை செயல் வகை. குறள் எண் 672. தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்து செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலம் தாழ்த்து செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது என்கிறார். உதாரணத்திற்கு, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் வறட்சியான பூமியை காணப்படும். அங்கு சென்ற ஆண்டு மழை பொய்த்து விட்டால் அப்போது கண்மாயில் தண்ணீர் இருக்காது. அதனால் அந்த ஆண்டு பயிர் செய்ய அந்த வருடம் முடியாது. காரணம், கண்மாயில் தண்ணி இல்லை. அப்போ காலம் தாழ்த்திதான் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு மழை நன்றாக பொழிந்து விடுகிறது. நன்றாக பொழிந்து விட்டால் கண்மாயில் நீர் நிரம்பி இருக்கும். அப்போது மழை பெய்யாவிட்டாலும் நாம் பயிர் செய்ய வேண்டும். அதாவது பருவத்தோடு பயிர் செய் என்பது சொலவடை. அதன்படி அந்த காலத்தோடு பயிர் செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. அதில் அந்த காலத்தோடு பயிர் செய்து விட்டால் மழை பொய்த்து விட்டாலும் கண்மாய் நீரை வைத்து நாம் விவசாயம் செய்து கொள்ளலாம், பயிர் செழித்து வளரும். இதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக எடுத்து சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். அதாவது அதை இப்போ எடுத்து சொன்ன உடனே இப்போ என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன், என்னை போலவர்களெல்லாம் ஐயோ நீங்கள் இதை விட என்னை தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் அதை ஒழுகாமல் பின்பற்றாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை 95 விழுக்காடு திருவள்ளுவர் வழியிலேயே நடக்கிறேன். அதில் உண்மை இல்லைங்க, அதில் உண்மை, பொய் இல்லை, உண்மை. அதுதான் உண்மை. அடுத்து இன்னொரு குறளையும் அறத்துப்பாலில் சொல்ல இருக்கிறேன். காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. அதாவது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியனவாக இருந்தால் கூட அதனுடைய தன்மையை ஆராய்ந்தால் அது உலகத்தை விட உலகத்திலே மிகச்சிறந்ததாகும். உதாரணத்திற்கு மட்டும் ஒன்றை சொல்கிறேன். ஒரு வயதான மனிதர் ஒரு பக்கத்து கடைக்கு சென்று ஏதோ சாமான் வாங்க செய்கிறார். வயசானவர் நடந்து போய் வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த முதல்லையே மழை பெஞ்சு 2 நாளுக்கு முன்னாடி இருந்ததுனால அது கொஞ்சம் தாவாக இருந்துச்சு. அதை பார்க்காம அவர் விழுந்துட்டார் அதில் தாவில். உடனே என்ன செய்கிறான்னா, பக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் இளைஞர் என்ன செய்கிறான், அப்படியே அவர் தூக்கி அந்த வண்டியில் வச்சுக்கிட்டு வீடு தெரியும், அதனால் வீட்டில் கொண்டு விட்டுறான். அப்போ அவர் பிழைச்சிக்கிட்டார். அது எந்த விதமான உதவி இது இல்லாமல் பிழைச்சிக்கிட்டார், நல்லாவே இருந்துட்டார். அப்போ இந்த உதவி காலத்தினால் செய்த உதவி இந்த சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பிரது,
உலகத்திலே மிகச்சிறந்த உதவி என்கிறார். சப்போஸ் அவர் பிழைத்து, ஒரு சின்ன உதவி தான் அவன் செஞ்சான், ஆனால் அவர் பிழைத்து கொண்டார். அது ஒரு மிகப்பெரிய உதவி இல்லவா? சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய உதவி அவர் செஞ்சுருக்கான், அந்த பையன் செஞ்சுருக்கான். அவன் அப்படியே போட்டு போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, இதை ரொம்ப பெரிய இதாக தான் ஆகும். இதை விட ஒரு உண்மை சம்பவத்தையும் சொல்கிறேன். 2 நாளைகளுக்கு முன்னாடி நான் குரலை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அது என்ன நடந்ததுன்னா, 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் தெருவுலேயே ஒரு இரவு 11 மணிக்கு ஏதோ ஒரு பொம்பளை உள்ளே போனது வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு எங்கள் எதிர் வீட்டுக்காரர் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக போலீஸு, அவர் உடனே என்ன செஞ்சார், ரிட்டையர்டு, அவர் உடனே என்ன செஞ்சார்னா என்ன போய் உடனே பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து என்னென்னா அப்படியே முன்னாடி இது தோண்டி விட்டுருக்காங்க, செப்டிக் டேங்க்காக. அதில் வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் பிச்சை என்னமோ எடுக்குமோ என்னமோ தெரியல, அந்த வீட்டில் வந்து அந்த இது உள்ளே போய் விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்த உடனே அந்த சவுண்டு கேட்டு தான் அப்புறம் இவர் போய் பார்த்துருக்காரு. இவரால் தூக்க முடியல. அப்புறம் அந்த கம்பிலாம் வச்சு தூக்கி, எனக்கே தெரியாது, நான் பத்திரிக்கை படுத்துட்டேன், தூக்கி எடுத்து வந்து உடனே அவன் இதில் ஏற்றி கொண்டு இதில் சேர்த்துட்டாங்க. அதாவது செல்லூர் ஊர் அட்ரஸை கேட்டு உழைச்சிட்டாங்க. அந்த அம்மா வயசான கிழவி உழைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ அவர் செய்தது, எங்கள் எழுத்து வீட்டுக்காரர் செய்தது சிறிய உதவி தான். ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறார், பிழைத்து கொண்டார். அப்போ இந்த காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெருது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குரலுக்கு எங்கள் எழுத்து வீட்டுக்காரர் உதாரணமாக வர்றாருங்க. இதுக்கு மேலே தான் என்னங்க சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அப்போ அவர் வந்து என்ன செஞ்ச, யாரையும் அது போயிட்டு போதும் அப்படி நிறைஞ்சிருந்தாருன்னு வைங்க, நினச்சிருந்தாருன்னு வைங்க, அந்த பொம்பளை உயிரே போயிருக்கும். அந்த வீட்டில் அந்த செல்லூரில் கொண்டு விட்டுட்டே வந்துட்டாங்க. ஏதோ ஒரு ஆட்டோ ஏறி எதுவும் செல்லூரில் கொண்டு விட்டு வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காரு அவர் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வேண்டும். அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இதுதான் இந்த தெய்வப்புலவர் சொல்கிறது. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, படிச்சிருப்பாங்க, இது என்னென்னா அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான், இதை என்ன ஃபாலோ பண்ண முடியுமா? சிலர் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னே சொல்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இது நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்கள் எங்களைப் போல இருக்க வேண்டாம். நான் வந்து நான் இதை படித்த உடனே எனக்கு பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது. இதை படித்து முடித்தவுடன் தான் நான் எழுத்தாளராகவே ஆனேன். முதலில் ஒரு புத்தகம் எழுதினேன், அடுத்து இப்போ 7வது புத்தகம் எழுதிய நாவல். முதலில் எழுதுனது மட்டும்தான் கட்டுரை, மற்ற எல்லாமே நாவல் தான். ஒரு 2 சிறுகதைகள், அப்புறம் பூரா நாவல் தான். 7வது நாவல் எழுதி முடித்து விட்டேன். 8வது நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். அநேகமாக இந்த 8வது நாவல் வந்து நான் நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய நிலைக்கு போகும் என்ற எண்ணத்தோடு நினைத்து அதை எழுதுகிறேன். ஏன்னா அதில் வழக்காடு மொழிகள் நிறையா வருது, வழக்காடு மொழிகளும் வருது, மற்ற எல்லா இதுவும் வருது. அதனால் இது கொஞ்சம் நல்லாவே எடுப்போம், பெரிய புக்காகவே போடுவோம். இது இப்போ அந்த 7வது புத்தகம் வந்து 178 பக்கம், 178 பக்கம் எழுதியிருக்கேன். ஒரே குறள் தான். என்ன, அதாவது ஒரு குறளை வச்சு அந்த 178 பக்கமும் கதையாக்குகிறேன். அதிலும் கிராமத்தை தான் சொல்லுகிறேன். பாரதிராஜா படம் எடுத்தால், நான் பாரதிராஜா படம் விரும்பி பார்ப்பாங்க. அந்த படத்தில் வந்து அந்த கிராமத்தையே ரசித்து வருவேன். காரணம், நானே கிராமத்தில் வாழ்ந்துவேன். அதனால் அந்த கிராமத்தை ரசித்து பார்ப்பேங்க. அதனால் வந்து அந்த கிராமத்தில் கதையை எடுத்ததுனால அந்த கிராமத்திலேருந்து ஒருத்தன் மிகப்பெரிய பதவிக்கு வந்துட்டான்னா நாம் ஏன் வரக்கூடாது என்ற எண்ணம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் வரும். பெற்றோர்கள் வந்து இதை படித்து அவனுடைய மாணவர்களுக்கும் சொல்லுவாங்க, தன்னுடைய மகன்களுக்கும் சொல்லுவாங்க, நல்லா படி, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, எல்லா செல்வங்களும் அழிந்துவிடும், ஆனால் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாதது, நிலையானது. அந்த கல்வி செல்வத்தினால தாங்க நானே இன்றைக்கி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எப்படி இருக்க முடியும்? நான் கிராமத்தில் தான் இருந்திருக்க முடியும். கல்வி செல்வம் தான். எனக்கு சேதுபதி அரசினர் கலைக்கல்லூரி தான் அந்த பேராசிரியர், அவர் மறக்கவே முடியாது. ராஜி என்பவர் சேலத்தில் முதல்வராக இருந்து
ரிட்டையர்ட் ஆனார். அந்த கல்லூரியில் என்னுடைய பேராசிரியர் அனைவருமே இப்போ ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு முதல்நிலை தேர்வில் தோல்வியுற்றவர்கள். ஆனால் அந்தளவுக்கு நடத்த முடியாது, அவ்வளோ அருமையாக நடத்துனாங்க. அவ்வாடி மறக்க முடியாத உண்மைங்க. அதெல்லாம் என்னுடைய பேராசிரியரை நான் குறை சொன்னேன்னு வைத்துக்கங்க, நல்லது இருக்காது. உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் நான். ஆனால் முதலில் நான் பயந்தேன், அரசு கலைக்கல்லூரியில் போய் சேர்ந்துருக்கோமே, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக நான் எடுக்க விரும்பினது பிகாம். ஏன்னா பியூசியில் காமர்ஸு, அப்படி பியூசியில் காமர்ஸ் படிச்சுட்டு பிகாம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப இதாக இருந்துருச்சு. நான் அதை விட்டுட்டு நம்ம இப்போ பொருளாதாரம் போய் எடுக்கிறோமே அப்படின்னு நினச்சேன். பொருளாதாரம் எடுத்தது தான் நல்லது என்பது அப்புறம்தான் உணர்ந்தேன். மன்மோகன் சிங் பொருளாதார நிபுணர். மன்மோகன் சிங் பழைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதார நிபுணர். யூகேயில் படித்தவர். பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அறிஞ்சிக்கிற முடியும். இப்போ ட்ரம்ப் பதவியேற்றவுடன் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தினசரி செய்தித்தாள் அதிலும் இந்து தமிழ் திசை வாங்கி படியுங்கள். இந்து தமிழ் திசையில் தினந்தோறும் அவருடைய கட்டுரை வந்துகிட்டே இருக்குங்க. அவரை பற்றி உள்ள நிகழ்வுகள். இன்றைக்கி 57,000 இருந்த தங்கம் 60,000க்கு வந்துவிட்டது. 60,000க்கு மேலே வந்துருச்சு. 60,200. இன்னும் 1,00,000க்கு வரும். ஏன்னா ட்ரம்ப் ஒரே எண்ணத்தில் இருக்கிறார். அதாவது அங்கே இருப்பவர்கள் தான் இருக்க முடியும். இந்தியாவில், அது குறிப்பாக இந்தியாவில் தான் கண்ணை வச்சிருக்கார் அவர். இந்தியாவில் இருப்பவங்களுக்கெல்லாம் அவரை போச்சொல்லிடணும், அந்த எண்ணத்தில் இருக்கார் ட்ரம்ப் பதவியேற்றது. அது என்ன சொல்கிறாரு, எனக்கு காதில் அடிபட்டால் கூட பரவாயில்ல, நான் பிழைச்சிக்கிட்டேன், அது இறைவனுடைய அருளால் பிழைச்சிக்கிட்டேன். காரணம், நான் இந்த அமெரிக்காவிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவன் என்னை படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. எடுத்தவுடனே அவர் கையெழுத்தாக தான் போட்டார். வெளிநாட்டுக்கார எல்லாம் போயிடணும்னு சொல்கிறாரு. அது குறிப்பாக இந்தியாவை தான் அவர் கை வைக்கிறார். அதனால் பொருளாதாரத்தை படித்து கொள்ள வேண்டும் என்ற, பொருளாதாரம் தெரிய வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை படிக்க வேண்டும். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.